திருமதி காந்தி படுகொலையை தொடர்ந்து கொல்லப்பட்டார்கள் டெல்லியில் காங்கிரஸ்காரர்களார். அதை நியாயப்படுத்தினார் ராஜீவ்காந்தி. when a big tree falls the earth around it is bound to shake அப்படின்னு ஒரு பெரிய ஆலமரம் கீழே விழுந்துடுச்சு, அதனால் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் தான் அப்படின்னு ராகுல் காந்தியோட தகப்பனார் பேசினார். ஆகவே சீக்கிய சமுதாயத்தை படுகொலை செய்த ஒரு தீய சக்தி காங்கிரஸ் என்பது இன்றைக்கும் கூட ஜெகதீஷ் டைட்டில் இருக்கிறதா நீதிமன்றமே அந்த வழக்கை ஏற்று இருக்கிறது. ஆகவே பாரத நாட்டுக்கு எதிரான சக்திகளை இணைத்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு முகமது யூனுஸ் ஆகணும்னு விரும்புகிறார் போல இருக்கு. முகமது யூனுஸ்னால் யார்? இன்றைக்கி பங்களாதேஷில் அரசியலே இல்லாத, நோபல் லாரேட்டுங்கிறது வேறு, அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வெளிநாடுகளின் பப்பெட்டு. அங்கு இருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேகம் ஹசீனா அவர்களை இராணுவத்தின் மூலமாக நீக்கி ஆட்சிக்கு வந்தவர். அந்த மாதிரி பாரத நாட்டில் ஜாதி சண்டைகளை மூட்டி மத கலவரங்களை ஏற்படுத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு ராகுல் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் இந்திய விரோத சக்திகளோடு, யாரெல்லாம் ஏற்கனவே ப்ரூவன் ஆன்டி இண்டியன்ஸ் அவர்களோட இவர் உறவு வைத்து கொண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செஞ்சு விருந்துண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கார் அமெரிக்காவில். பாரத நாட்டை பற்றி அவ்வளவு பொய்யான தகவல்கள். 80ல் நாம் ஆட்சியில் இருந்தோம், அன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்கள் கொல்லப்பட்டார்கள் எல்லாம் பேசியிருக்கார். அதாவது நல்லி மசகர் நாம் மறந்துட முடியாது. அஸ்ஸாமில் 7000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது. ஆகவே பட்டியல் சமுதாய மக்களோ சிறுபான்மை சமுதாய மக்களோ சீக்கிய பெருமக்களோ வாழ முடியாத சூழ்நிலை காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் தான் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எதிரி சக்திகளோடு சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தி நடந்து கொண்டு இருப்பது பச்சை தேச விரோத நடவடிக்கை. இவர் தன்னை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, எப்படியோ 543க்கு 99ங்கிறது டிஸ்டிங்ஷன் வாங்கினது மாதிரியாக பேசிட்டு திரியிற மாதிரி, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்னால் தேசத்துக்கே எதிரியா, இந்த தேசத்தின் எதிரி தலைவர்ங்கிறது மாதிரியாக ராகுல் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே நான் இது பற்றி பேசியிருக்கேன். இதுவரை 20 ஹெட்ஸில் கல்விக்கு மத்திய அரசாங்கம் நிதி தருகிறது. அதில் ஒரு ஹெட்டு தான் PM ஸ்ரீ பள்ளிகள். நாடு முழுக்க 16,000 பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், விஞ்ஞானபூர்வமான கல்வி கொடுப்பதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு திட்டம் அது. அந்த திட்டத்தில் 4,000 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனால் எப்போ வரும்? அந்த திட்டத்தின் கண்டிஷன் தேசிய கல்விக் கொள்கை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதை ஏற்றுக்கொண்டால்தான். இதை நீங்கள் பார்த்தால் 2023 மார்ச் மாதமே அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இந்த திட்டத்தில் சேர்கிறோம், எங்களுக்கான நிதியை ஒதுக்கி தாருங்கள்னு கேட்டார். இந்த இதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் கையெழுத்திடுகிறோம்னு. ஆனால் அதை செய்யாமல் அதில் பணம் தரலைன்னா, இப்போது போலீஸில் சேர்ந்தால் காக்கி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போடணும். நான் போலீஸில் சேருமே கருப்பு சிவப்பு யூனிஃபார்ம் தான் போடுவேன்னா அது என்ன பிடிவாதம்? யோசிக்கணும். அறிவற்ற ஒரு ஆர்குமெண்ட்டு. ஆகவே இந்த அரசாங்கம் மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்காக இது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு, அப்போ அவ்வளோ தூரம் மோசமான நிலையில் இருக்கீங்கன்னு ஒத்துக்குங்க. பல கல்வி கூடங்கள் கூரை கீழே விழுந்துருமோங்கிற அச்சம் மாணவர்களுக்கு இருக்குது. பல பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிறத தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப உயர்வான கல்வி தரோன்னு ஏற்கனவே பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது. 8வது 10வது படிக்கிற மாணவர்கள் 5ஆம் கிளாஸ் தமிழ் பாடம் படிக்க முடியாமல் இருக்காங்க. 4ஆம் வகுப்பில் இருக்கிற கணிதம் போட தெரியாமல் இருக்காங்க.
அந்த அளவில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன கம்பேரிசன், அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும், ஏன் அரசு பள்ளியில் 1300 பள்ளிக்கூடத்தில் சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் 2 வாத்தியார், ஒருத்தர் பாடம் எடுக்க ஒருத்தர் ஹெட்மாஸ்டர். இந்த அவலங்கள்லாம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இருக்குது. தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்க அவங்க எக்ஸல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அரசு பள்ளியுடைய தரம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா, நீட்டில் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு நாம் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் எல்லாரோடையும் போட்டி போடுற அளவுக்கு தனியார் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. ஏன்? அரசு பள்ளியின் கற்பித்தல், அதைத்தான் மேதக ஆளுநரும் சொல்லியிருக்கார். கற்றல் கற்பித்தலில் குறைபாடு இருக்கின்ற, தரம் குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்குன்னு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறை கிடைக்கும், விஞ்ஞானபூர்வமான உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைக்கும். அதில் என்ன உங்களுக்கு வீண் பிடிவாதம்? நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க 2004 to 14. அந்த 2004 to 14 இதே தேசிய கல்விக் கொள்கை இருந்தது. ஆனால் அதில் என்ன இருந்தது? 3வது மொழி ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு தான் திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இந்த 3வது மொழிங்கிறது எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், அது கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க தெலுங்கு படிக்கலாம், கேரளா பார்டரில் இருக்கவங்க மலையாளம் படிக்கலாம், கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க கன்னடம் படிக்கலாம். எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ்னால் இந்த மகேஷ் பொய்யா மொழியா பொய்யும் மொழியா? அவருக்கு என்ன வந்தது? முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன்னா, ஏன்னா நான் தெளிவாக இப்போ சென்னை 1 மாத்திரம் மாடலுக்கு எடுத்துப்போன்னு சொல்லியிருக்கேன். 200 கார்ப்பரேட்டரில் திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக கார்ப்பரேட்டரோட குழந்தைகள் எதெல்லாம் கருணாநிதி பாடத்திட்டத்தில் படிக்குது, எதெல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்குது. மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்துக்கு மும்மொழி வேணும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி வேண்டாமா? நீங்கள் எல்லாரும் ஒன்று தலைவர்கள். நான் ஏற்கனவே 40 பள்ளிக்கூடங்கள் பட்டியலே வெளியிட்டிருந்தேன் 4 years பேக். இவங்க திமுக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள். உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். உங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். ஆனால் இந்த ஏழை எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்தை படிக்கக்கூடாதா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.